வலங்கைமான் பக்கத்துல வயலுக்கு சென்ற விவசாயி காட்டு பன்றி தாக்கியதால உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருவாரூர் மாவட்டம் மதகரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி நாகராஜ் இரவு நேரத்துல தன்னுடைய வயலுக்கு போன நிலையில மறுநாள் காலை முகத்துல கீறல்கள் மற்றும் காயங்களோட இறந்து கிடந்திருக்காரு. தகவல் அறிந்த போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில அந்த பகுதியில காட்டு பன்றிகளுடைய நடமாட்டம் அதிகம் இருப்பதனால காட்டுப்பன்றி தாக்கி உயிரிழந்திருக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை அடுத்த பெருங்களத்தூர்ல பெட்ரோல்ல தண்ணீரை கலந்து வந்ததா சொல்லி பெட்ரோல் பங்க்ல இளைஞர்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. திவாகர் என்பவருடைய இருசக்கர வாகனம் பெட்ரோல் நிரப்பிய அப்புறமா பாதி வழியில நின்னு போயிருக்கு. சர்வீஸ் சென்டர்ல பெட்ரோல்ல தண்ணீர் இருக்கிறதா சொன்னதுனால அதை சிறிய கேன்ல எடுத்துட்டு நண்பர்களோட பெட்ரோல் பங்க்ல வாக்குவாதம் செஞ்சிருக்காரு. தகவல் அறிஞ்சு வந்த பீர்க்கன்காரனை போலீசார் 2 தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அதுதான் நான் சொல்ல வரோம். நாங்க அது தண்ணி இல்லாம வேற எதனா உள்ள மிக்ஸ் ஆயிருக்கான்னு தெரியல. இல்லைண்ணா அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். சொல்றதுனா ஓகேடா கூட்டி, நீ உங்களுக்கு மட்டும்தான் நடந்து இந்த சம்பவம். ஒரு 10 பேர் நடந்தா, ஒரு 2 பேர் நடந்தா, 3 பேர் நடந்தா சொல்லலாம். ஒருத்தருக்கு நடந்துச்சுன்னா அப்போ உன் வண்டியில பிரச்சனை இருக்கலாம்ல, சந்தேகம் அடுத்த கேள்வி கிளப்போம். புரியுதா அவனுக்கு? உங்க வண்டியில பிரச்சனை இருக்கலாம். அந்த சர்வீஸ் மேனேஜர் அவங்கள நீங்க அதான் கேட்கணும். இப்போ உங்களை மாரி இன்னொருத்தவங்க வண்டி அதே கண்ணில் போட்டுக்கிறாங்க, அவங்க வந்திருப்பாங்க, வந்து பிரச்சனை இருந்தால் சார் இதே மாதிரி எங்களுக்கு ஆகிடுதுன்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் வந்து இங்கேயும் செக் பண்ணாங்க, கண்ணு தனியாக பெட்ரோல் போட்டாங்க. உங்களை மாரி இன்னும் எந்த வண்டியும் வரல, சரியா? அது வந்து தண்ணியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒன்று உங்கள் டேங்கில் தண்ணி இருந்திருக்கலாம், வேற ஆயிலனா சேர்த்துருக்கலாம், ரைட்? உங்கள் ஆயிலில் உங்கள் வண்டியில் எதுவும் இல்லைன்னு உங்களால் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அந்த மெக்கானிக் சொல்கிற வச்சு இருங்க. ஒரே விஷயம், ஸ்டோர் ரூமில் வந்து ஒரு மாதம் வண்டியா, ஒரு வாரத்து வண்டி அது வரைக்கும் நல்லா ஓடி. உதகை பக்கத்துல மாவனல்லா கிராமத்துல புலி தாக்கி பழங்குடியின பெண் உயிரிழந்த நிலையில சம்பவ இடத்துல கூண்டு வைப்பது பற்றி அதிகாரிகள் ஆய்வு நடத்திட்டு வராங்க. அப்ப பேசிய முதுமலை புலிகள் காப்பகத்தினுடைய கள இயக்குனர் கிருபா சங்கர் புலியை கண்காணிக்க 34 இடங்கள்ல தானியங்கி கேமராக்களும் 4 குழுக்களும் அமைச்சிருக்கிறதா சொல்லியிருந்தார். மேலும் புலியை பிடிக்க பொதுமக்களும் வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம்னு எச்சரிச்சிருக்காங்க. ஆலோசனைக்கு பிறகு 2 இடங்கள்ல கூண்டு வைக்கப்பட இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.